स्थितः स कमलोद्भवस्तव हि नापि पङ्गेरुहे कुतस्मितितमम्बुधावुदितमित्यनालोकयन् तदीक्षणकुतूहलात् प्रतिदिशं विवृद्धानन चतुर्वदनतामगात् विगसदष्टदृष्ट्यं पुजाम्. இந்த 9வது தசகத்தில் பட்டதிரி பிரம்மதேவர் தவத்தையும் உலகத்தின் படைப்பையும் பற்றி சொல்கிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் நாபி கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மதேவர் இந்த தாமரை எங்கே இருந்து தோன்றியது என்று அறியவும் முடியவில்லையே என்று பரிதவித்தார். இது தெரிய வேண்டும் என்று 4 திக்குகளிலும் பார்த்தார். ஆகவேதான் பிரம்மாவிற்கு 4 முகங்களும் உண்டாயின. அதனாலே நான்முகன் என்ற பெயரும் வந்தது. மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய ததுபாஸ்ரயம் தவ தனும் துனலோகயன் கயேஷ கமலோதரே மகதி நிஸ்ஸகாயோஹ்யகம் குதஸ்விதிதமம்புஜம் சமஜனீதி சிந்தாமகாத். இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பெருங்கடலில் அசைந்த அந்த ஒரே ஒரு தாமரை மட்டும் பிரம்மா பார்த்தார். இதன் இருப்பிடமான உன் திருமேனியை காணவில்லை. இந்த பெரிய தாமரையில் தான் தனித்து இருக்கிறேனே, இந்த தாமரை எங்கே இருந்து உண்டாயிற்று என்று பிரம்மதேவர் ஆலோசித்து கொண்டே இருந்தார். அமுஷ்ய ஹி சரோருஹ கிமபி காரணம் சம்பவே திதி ஸ்ம கிருத நிச்சய சகலு நாளரந்திராத்வனா ஸ்வயோக பல வித்யயா சமவரூடவான் பிரௌடதி த்வதீயமதி மோகனம் நது கலேபரம் திருஷ்டவான். இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மிகுந்த அறிவு உள்ள பிரம்மதேவர் இந்த தாமரை மலருக்கு எங்கோ ஒரு உற்பத்தி இடம் இருக்க வேண்டும் என தீர்மானித்தார். பிறகு தன் யோக வலிமையினால் தாமரை தண்டின் வழியாக உள்ளே நுழைந்து தேடினார். ஆனால் உன்னுடைய திவ்ய சரீரத்தை அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தத சகல நாளிகா விவரமார்ககோ மார்கயன் பிரயஸ்ய சதவல்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவான் நிவ்ருத்ய கமலோதரே சுகநிஷண்ண ஏகாக்ருதி சமாதி பலமாததே பவதனுக்ரஹ ஹைகாக்ரஹி. இந்த 4வது ஸ்லோகத்தில் பிரம்மதேவர் சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் 100 வருஷங்கள் தாமரை தண்டின் உள்ளே சென்று தேடியும் ஒன்றுமே காணவில்லை. ஆகவே திரும்பி தாமரை தண்டின் வழியாக வெளியே வந்து தாமரை மலரின் மீது அமர்ந்து மனதை ஒரே நிலையில் நிறுத்தி உன் அருள் ஒன்றையே விரும்பி தியானித்தார் என்று பட்டதிரி கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பான் ஆமாம் என்று அங்கீகரித்தார். शतेन परिवल्सरे दृढसमाधिबन्धोल्लसत् प्रभोत विशतीकृत सखलु पद्मिनी सम्भव अदृष्टचरमद्भुतं तव हि रूपमन्तर्दृशा व्यचष्टपरितुष्टतीर्भुजकपोगभगाश्भागाश्रयम्. இந்த 5வது ஸ்லோகத்தில் பிரம்மதேவர் குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் 100 தேவ வருஷம் தவம் செய்தார். இத்தவத்தின் பயனால் அறிவால் மனத்தெளிவுடன் ஆதிசேஷன் மீது அமர்ந்த உன் திவ்ய ரூபத்தை ஞானக்கண்ணால் கண்டு பிரம்மதேவர் பரமானந்தம் அடைந்தார் என்று பட்டதிரி கேட்க குருவாயூரப்பனும் ஆம் என்று தலையாட்டி அங்கீகரித்தார். किरीडमकुडोल्लसत्कडकहारकेयूरयुं मणिस्फुरितमेकलं सुपरिवीतपीताम्बरं कलाय कुसुमप्रभं कलदलोल्लसत्कौस्तुभं बभुस्ततयि भावये कमलजन्मने दर्शितम्. இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார்,
பிரம்மதேவர் தர்ஷித்த ஸ்ரீ பகவானன் ஸ்வரூபத்தை பட்டதிரி அப்படியே மனக்கண்ணினால் பார்த்து வர்ணிக்கிறார். பின் தலையில் உள்ள அணிந்துள்ள ஆபரணங்கள் கிரீடம், மகுடம் இவை பிரகாசிக்கிறது. கரங்களில் வளையல்கள், மார்பில் முத்துமாலை, தோளில் தோள்வளை, இடுப்பில் ரத்தினங்கள் பதித்த மேகலை, அழகாய் அணிந்த பொன்னாடை, கழுத்தில் ஒளி வீசும் கௌஸ்துபம், காயாம்பூ போன்ற நீல நிறமான திருமேனி, இப்படியுள்ள அலங்காரத்துடன் பிரம்மதேவருக்கு காட்சியளித்த அந்த குருவாயூரப்பனின் திவ்ய சுரூபத்தை பட்டதிரி தியானம் செய்கிறேன்னு குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். ஸ்ருதி பிரகரதர்ஷித பிரச்சுர வைபவ ஸ்ரீபதே ஹரே ஜய ஜய பிரபோ பதமுபைஷி திஷ்ட்யாத்ருஷோ குருஷ்வதியமாஷு மே பவன நிர்மிதௌ கர்மடா இதி த்ருஹிணவர்ணித ஸ்வகுணபம் ஹிமா பாஹி மாம். இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். ஓ குருவாயூரப்பா, வேதங்கள் காட்டி எல்லையில்லா பெருமைகளுடைய தலைவனே, திருமகளின் தலைவனே, தாங்கள் என் கண்களுக்கு புலனானது நான் செய்த பாக்கியம். உலகத்தை படைப்பதற்கு தாங்கள் நல்ல திறமையை தர வேண்டும் என்று பிரம்மதேவர் பிரார்த்தித்தார். இப்படி பல சிறந்த கல்யாண குணங்களை உடைய குருவாயூரப்பனே என்னை காக்க வேண்டும் என்று பட்டதிரி வேண்டுகிறார். ஸ்ரீ குருவாயூரப்பன் இதை அங்கீகரித்தார். இந்த ஸ்லோகத்தை படிக்கும் பக்தர்களையும் ஸ்ரீ குருவாயூரப்பான் அங்கீகரிப்பார். லபஸ்வபுவனத்ரய ரச்சனதக்ஷதாமக்ஷதாம் கிருஹாணமதனுக்ரஹம் குரு தபஸ்ச பூயோ விதே பவத்வகில சாதனி மயி ச பக்திரத்யுத்கடேத் உதீர்ய கிரமாததாமுதித சேதசம் வேதசம். இந்த 8வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ஓ குருவாயூரப்பா, பகவான் பிரம்மதேவரை பார்த்து 3 உலகம் படைக்கும் திறமை அடைவாய், இதற்கெப்போதும் என் உதவி பெறுவாய், மறுபடியும் தவம் செய்வாய், என்னிடத்தில் உனக்கு சிறந்த பக்தி உண்டாகட்டும் என்று அனுகிரகித்தார். பிரம்மதேவர் இதை கேட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்னு சொன்னார். शतं कृततपास्तत सखलु दिव्यसंवत्सरा नवाप्य च तपोबलं मतिबलं च पूर्वातिकम् उदीक्ष्य किल कम्बितं पयसि पङ्कजं वायुना भवत्फलविजृम्भित भवनपादसीपीतवान्. இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறார். ஓ குருவாயூரப்பா, பகவானிடமிருந்து வரம் பெற்ற பிரம்மதேவர் 100 தேவ வருஷம் தவம் செய்தார். இந்த தவத்தின் பயனாக முன்பை விட சிறந்த தவ வலிமையும் அறிவாற்றலும் பெற்றார். அப்போது பிரம்மதேவர் அமர்ந்திருந்த தாமரை காற்றினால் அசைந்தது. உன் சக்தியால் பிரம்மதேவன் காற்றையும் எங்கும் நிறைந்த ஜலத்தையும் குடித்தார். तवैव कृपया पुनः सरसिजेन तेनैव स प्रकल्प्य भुवनत्रयीं प्रववृते प्रजानिर्मितौ तथावित कृपापरो गुरुमरुत्पुरादीश्वर त्वमाशु परिपाहि मां गुरुतयोक्षितैरीक्षितैः. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் உன் அருளினால் அந்த தாமரை பூவினாலேயே 3 உலகங்களையும் படைத்தார். பிறகு அதில் உயிர்களை படைக்கத் தொடங்கினார். அத்தகைய அருளோடு கூடிய நீயே உன் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வையால் என்னை சீக்கிரம் ரட்சிக்க வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்க ஸ்ரீ குருவாயூரப்பனும் சரி என்று தலையாட்டி அங்கீகரித்தார். இந்த தசகத்தை படிப்பவர்களை ஸ்ரீ குருவாயூரப்பன் ரட்சிப்பார் என்று பக்தர்கள் அறிய வேண்டும்.